எரிஞ்செறிஞ்சு உழுகணும். பேசாம நடிக்கிறதுக்கு போய் எச்சரிக்கை பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா. உன்னை வச்சு நான் கண்டென்ட் பண்ணி போட்டுட்டேன்னாலும் ஐயோ நான் முடியல. இது எத்தனாவது டேக்கு? யா பாப்பா யா பாப்பா யா பாப்பா எத்தனை யா பாப்பா? என்னவாப்பா நீ போ சீக்கிரம் போய் அம்மா காலையில மேல இருக்கிறது நினைச்சிடாமா ஸ்டார்ட் பண்ணா. ஹே காய்ஸ், ஆல்ரெடி வந்து இப்போ ஓடிட்டு இருக்க வீடியோவை பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு கண்டென்ட் வீடியோவாக வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வந்து அம்மா கிட்ட எப்படி வந்து சண்டை போடுறாங்க, என்னென்ன விஷயங்கள்னால சண்டை வருது அப்படின்னு சொல்லி எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது. பட் இப்படி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி முடிக்கவே இல்லை. இது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த வீடியோவை பார்க்கும்போது எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அம்மாவுக்கு வந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுறது. பட் இப்போது சும்மா டெலிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்டோரேஜ் இஷ்யூ அப்படிங்கிறனால. டெலிட் பண்ணும்போது அந்த வீடியோவை போட்டு பார்க்கும்போது வந்து அம்மாவோட ரியாக்ஷனு, தென் நாங்கள் 2 பேரும் பேசியிருக்க அந்த லாங்குவேஜு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருந்தது. ஓகே, இதை காமெடியாக கொண்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இதை எடிட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மாவுக்கு வந்து உண்மையாகவே வராது. நான் சும்மா அவங்க வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லை கோபம் வருதா அப்படிங்கிறது தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அம்மாவை வச்சு வேறு ஏதாவது வீடியோ வந்து கண்டென்ட் வீடியோ ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தது அப்படின்னா அதை சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய். என்னம்மா சாப்பாடு? பாப்பா போய் துணியை போய் காய போட்டு பாப்பா சாப்பிடுறது அப்புறமேல் சாப்பிடு. ஏய், எந்த தாயாவது வீட்டுல வந்து சாப்பிடறது அப்புறமே சாப்பிடுன்னு சொல்லுவாங்களா? ஏன்ப்பா எவ்வளவு நேரம் ஆகும் பாப்பா துணியை போடுறது? என்னவாப்பா நீ போ சீக்கிரம் போய். காலையில மிஷின்ல போட்டது நான் தானம்மா. நீதான் துணியை காய போட்டு துவைச்சதை காய போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் தான் போட்டு விட்டேன். என்னப்பா நீதான் போட்ட, நான் இல்லன்னு சொல்லல. ஏ சும்மா என்ன பாப்பான்ட்டே இருக்கிறேன். கேஷுவலா காமெடியா பேசுன்னு சொன்னது. யா பாப்பா எத்தனை யா பாப்பா? போவா கொஞ்ச நேரம் திட்டு வாப்பா, வாவா கொஞ்ச நேரம் திட்டு வாப்பா. என்ன வாப்பா நீ வீடியோ காமெடியா கொண்டு போன்னு சொன்னா யா பாப்பா எத்தனை யா பாப்பா? வா பாப்பா பாப்பா. உன்னை வச்சு நான் கண்டென்ட் பண்ணி போட்டுட்டேன்னாலும் முடியல. எத்தனாவது டேக்கு? கடைசிட்டு அப்புறம் காமெடியா ஏதாவது பேசுமான்னு சொன்னா யா பாப்பா பாப்பா யா பாப்பா பண்ணு போ. ஏ பாப்பா. ஆமா, அத மட்டும் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி எடுத்து வச்சிரு, சரியா? ஏய் என்ன ஏய்? சொல்ற டைலாக் விட்டுட்டு வேற டைலாக் எல்லாம் பேசு, சரியா? சரி என்ன சரி, என்ன திட்டு. துணியை காய போடுன்னு சொல்லு. பாப்பா துணியை காய போடலையா? இப்படிதான் நீ சொல்லுவ என்கிட்ட. பாப்பா துணியை காய போடலையா? இப்படிதான் நீ பேசுவ. கோவமா பேசு. சரி ரம்யா, சும்மாதான் இருக்கேன். துணியை போய் காய போட்டா போ. மூஞ்சி தெரியல, திரும்பி நீங்க பேசு. சொல்லு. துணியை போய் காய போட்டா எவ்வளவு நேரம் ஆச்சு? மிஷின்ல கிடக்கு, அப்படியே போட்டு வச்சு என்ன பண்ணிட்டு? இன்னும் ஐ வாண்ட் மோர் எமோஷன். ஏய் கூப்பிடுற காது கேக்குதா கேட்கலையா? கேட்கல. என்ன கேட்கல? அப்பா பார்த்தா செல்லிலேயே குறி போட்டு உட்காந்து எப்படி இப்படி சீரியஸா கோவமா பேசுமா? மேல இருக்கிறது கேட்டு வேணும். அது வேற ஏதாவது ஒரு இடத்துல இது ஃப்ரேம் விட்டு வெளியில போயிட்டே இருக்கிற. நான் என்ன ஸ்டார்ட்லயே சொல்ல நீயே பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிற? இரு இன்னும் நான் ரொம்ப ரீல பேசுறேன் பாருப்பா. நீலமம்மா ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அந்த டைலாக தவிர மத்த எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க. டைலாக் இப்ப கேமரா ஃபோக்கஸ் இங்க இருக்கிற, இதை பார்த்து நீ பேசு. கோவமா பேசு. என்கிட்ட எரிஞ்செறிஞ்சு உழுவில, அந்த மாதிரி எரிஞ்செறிஞ்சு உழுகணும். எப்படி என்ன திட்டுறது? எப்படி திட்டு? நல்லா திட்டுவேன். அதான் திட்டு போட என்கிட்ட. இந்த ஃபோக்கஸ் அங்க வருதான் நான் பாக்குறேன். பேசு.
போடி எங்கிட்ட சீக்கிரமா போய் வெட்டிட்டு வா உச்சி காய போட்டு வா. அம்மா ஏய் தம்பி எந்திரிச்சிரும் பாப்பா, ஏன் பாப்பா இந்த மாதிரி பண்ண, சீக்கிரம் போவாப்பா. டைலாக் வந்து பாப்பா துணியை காய போட்டுட்டு வான்னு கோவமா சொல்லு. பாப்பா துணியை காய போட்டு வா. இப்படிதான் நீ கோவமா பேசுறியா? பைத்தியம் மாதிரி சிரிக்காத, அடிச்சு போடுவேமா, அடிச்சு போடுவேன். நான் இப்ப தண்ணி எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வருவேன் சரியா? பாப்பா நான் வந்து சாப்பாடு என்னன்னு கேட்பேன். இப்ப நீ வந்து உனக்கு என்ன வருதோ அதை பேசு. நான் டைலாக் கூட சொல்லி தரல. இடையில வந்து துணியை போய் காய போட்டு வா, அதை மட்டும் பேசு சரியா? சரி நான் வரேன். சுடுதண்ணி தானே? ஆமா சுடுதண்ணி. என்ன இரு, இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கு இரு. ஐயோ கடவுளே. இது சுடுதண்ணி தானே? ஆமாப்பா சுடுதண்ணி. எதுக்கு குடிக்க போறியாக்கோ? இல்ல குளிக்க போறேன். கடுப்ப கடுப்பம் போவாப்பா. துணியை காயப்படுவாப்பா, போவாப்பா. அப்பப்போ மைக்கு வேற ஆன்ல இருக்காங்க. அம்மா ஆமா சுடுதண்ணி தான், நீ சொல்ல வேண்டாம். தண்ணிய குடிச்சிட்டு போய் துணிய காய போடு. அந்த டைலாக சொல்றதுக்கு ஏன் வாய பாத்துட்டு இருக்க? பேசாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? உன்னை எல்லாம் ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்க. ப்ராடக்ட்ல போய் கொஞ்சம் கொஞ்சம் படம் தானே வரப்போகுது. சும்மா இங்க அங்க யாருக்கு உங்க தாத்தா இருக்காங்க, அங்க போய் பேசுறது. சரி 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 சரி, இப்ப சீக்கிரம் துணியை காயப்பட்டா போ. தண்ணியை குடிச்சு போய் பாப்பா, தண்ணியை குடிச்சு போய் துணியை காய போட்டு வா. வாஷிங் மிஷின்ல போட்டேன். நீ வாஷிங் மிஷின்ல போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் என்ன வந்துட்டு இருக்கீங்க? அங்க யாரும் உங்க பாப்பா இருக்காங்களா? நீ தானே அங்கிட்டு 10% அங்கிட்டு 10%. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இருடி மா, சுடுதண்ணி ஊத்தி வச்சியா? சுடுதண்ணியா? எதுக்கு? வாட்டர் கேன்ல இருக்கிற சுடுதண்ணியா? வாட்டர் கேன்ல இருக்கிற சுடுதண்ணி சீக்கிரமா போய் துணியை காய போடு. நான் தானே வாஷிங் மிஷின்ல போட்டேன். துணி நீ வாஷிங் மிஷின்ல போட்டது ஒரு வேலையாவாப்பா உனக்கு? துணி என்ன இது பண்ணியா? நானும் வாஷிங் மிஷின்ல போட்ட காலையில குப்பையெல்லாம் நான் தான் கொண்டு போய் கொட்டிட்டு வந்தேன். தம்பிக்கு நான் தான் சாப்பாடு போட்டேன். என் பாப்பா காலையில நான் எத்தனை வேலை பார்த்துருக்கேன், நீயே பார்த்துருக்கீங்களாப்பா? எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். நீ மேல போய் இன்னைக்கு தண்ணி ஒண்ணு விட்டுட்டு வந்த, வேற என்ன? பையனுக்கு சோறு ஊட்டி இருக்கேன். மோந்து சேமந்து ஊத்திட்டு வந்திருக்கேன் நானு. டியூப் போட்டு தானே ஊத்துவ? டூப் போட்டு எங்க விடுறது? தொட்டு ட்ரம்மு நிறைய, அது நிறைய எங்கிட்ட போய் நான் விடுறது டூப்பை போட்டு. அதனால செமந்தா ஊத்திட்டு வந்திருக்கேன். நீ போ. நான் வீடியோ எடுக்கணுமா? வீடியோ எடு, நான் வேண்டாம் சொல்ல. போய் காய போட்டு வந்துட்டு வீடியோ எடு, நான் வேண்டாம் சொல்லலை. நான் எந்திரிச்சு நம்ம வீடு பாத்திரம் வளர்க்கணும், வீடு கூட்டணும். அங்கிட்டு பார்த்தேன்னா தம்பி செஞ்சிருவான், அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். வாய் மூடு, நானே போடுறேன். அப்புறம் என்ன அப்போ கோவப்படுற இப்படி? உங்க வீட்டுல இருந்து எத்தனை வேலை பார்க்குற? இங்கே வந்து ஒரு வேலை பார்க்கணும். வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், செல்லுலேயே தான் குறி இருக்கிறேன். கொஞ்ச நாள் எனக்கு முதல்ல என் வீட்டில் நான் வேலை செய்கிறேன், இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தேன். ஃப்ரீயாக இருக்கிற வேலை இருக்குன்னே செய்ய, வேலை இல்லாதனக்கே கொஞ்சம் ஃப்ரீயா இரு. நானும் மனுஷி தானே, சும்மா சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருந்தா சரி